இங்கே வாங்க, நீங்கள் வாங்க. க்ளோசிங் டைம், ஸோ எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. சிம்பிள் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் வார்ம் வாட்டரோடு ஸ்டார்ட் பண்ணேன். கூடவே கிறிஸ்வாவும் ஏஞ்சி வந்துட்டார். தேங்க்ஃபுல்லி அன்றைக்கி வீக்கெண்டுன்றனால அவர் ஹாப்பியாக ஏஞ்சி வந்தார். கொஞ்ச நேரம் சன்லைட்டில் நின்றுட்டு விட்டமின் டிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான், தோசை வித் கிரவுண்ட்நட் சட்னி. எப்பவும் போல் தோலோடு தான் நான் போடுவேன். அண்ட் கொஞ்சமாக வந்து உடச்சக்கடலை ஆட் பண்ணிப்பேன், பொட்டுக்கடலை. அப்புறம் காரத்துக்கு வந்து கார்லிக் ஆட் பண்ணிப்பேன். சில்லி ஆட் பண்ணால் கிறிஸ்வா சாப்பிட மாட்டான். அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு, புளி ஆட் பண்ணால் என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார். ஸோ 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி நான் செய்யணும். அண்ட் கிறிஸ்வா வந்து அவரோட ப்ரஷ் பண்ணும்போது இப்படி தான் சிங்கில் உட்காந்து ஆட்டம் போடுவான். இங்கே பண்ணுறது இன்னும் ஈஸி எனக்கு, ஏன்னா வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே காகுல் பண்ணுறது ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருவேன். அண்ட் அப்படியே குடிக்கவும் வார்ம் வாட்டர் கொடுத்துருவேன் மார்னிங். ஸோ இப்படி தான் அவனோட மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெயில் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்கள. அதனால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் வந்து வாட்டரை கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வாட்டர் வந்து லிக்விடாக கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன டிப் என்னென்னா, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து பிளெயின் தோசை மாதிரி கொடுக்காம ஆனியன் அதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளெயின் தோசைனா வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க சம்டைம்ஸ் ஸ்கூலில் வந்து அது மாதிரி ஆஃபன் அவங்களால எடுத்துக்க முடியாது. அதனால் அது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆனியன், கேரட் இதெல்லாம் போட்டு நம்ம தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். சடனாக அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்துடுச்சு. ஸோ 10:30க்கு தான் அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டே வந்து சைட் பை சைட் நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெயில் சீசன் வந்து நம்ம மார்னிங்கே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். மோஸ்ட்லி மார்னிங்கே வந்து லஞ்சும் நான் முடிச்சிருவேன். அதுவும் சிம்பிளாக தான் வச்சுப்பேன். பெங்களூர் இது நினைக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அவ்வளோ வெயில், வேலூர் சென்னையில் அடிக்கிறத விட அதிகமாக அடிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் தள்ளுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ப்ளஸ் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்ஸோடு நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். அது இன்னும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்காக இருக்கும் இந்த சம்மர் சீசனில். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒர்க்ஸை வந்து சிம்பிள் ஆக்கிக்க பார்க்கணும். அதுவும் கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அவங்களோட சேர்த்து நம்ம இந்த சம்மரையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சம்மர் சீசன் வந்து தாண்டறதுக்கு. ஸோ கிட்ஸுக்கு வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது, ரொம்ப கிராங்கியாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ வெயிலோடு சேர்த்து அவங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அவங்கள வந்து எப்படிலாம் நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டை வந்து என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம கூலாக மாற்றிக்கலான்றதெல்லாம் வந்து நம்மளே வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். லைக் ஒரு டீப் க்ளீன் கொடுக்கலாம். தென் பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி பத்திரமா பேக் பண்ணி நம்ம வைக்கலாம். ஸோ தட் அடுத்த வின்டருக்கு வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட வின்டர் க்ளோத்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிடலாம். சம்மர் க்ளோத்ஸை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நம்மளுக்கு சம்மருக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் ஃபுட்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸ், லெமன், மின்ட் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த சம்மரை வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். தென் கொஞ்ச நாளாகவே இந்த டைனிங் டேபிள் நான் கண்டுக்காமையே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து தோணவே இல்லை இது க்ளீன் பண்ணோன்ட்டு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப்படி தானே இருக்கும், என்னடா திரும்ப திரும்ப இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண மாட்டோம். கொஞ்ச நாள் கழித்து நம்மளே பார்த்தா வந்து என்ன இவ்வளோ மெஸ்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணி ஃபுல்லாக ஒரு க்ளீனிங் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த பேஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணிட்டா அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. டைனிங் டேபிள் மெஸ் ஆகாது, ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் சாட்டர்டே வந்து இன்னொரு விஷயத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன், இந்த ஃபில்டர் காஃபி. ஸோ வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஃபில்டர் காஃபி எடுத்துப்பேன். அப்படியே வீடே வேறு லெவல் ஸ்மெல் வரும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ஃபில்டர் காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ஒழுங்காக வராது, சம்டைம்ஸ் ரொம்ப சூப்பராக வரும். அன்றைக்கி வந்து பயங்கர சூப்பராக வந்திருந்தது, 2 நாளுமே பயங்கரமாக வந்திருந்தது. யாருக்கெல்லாம் இவ்வளோ பிடிக்கும் ஃபில்டர் காஃபி? எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. கிறிஷ்வாக்கு எப்பவும் போல் ரோஸ் மில்க் கலந்து குடிச்சிட்டேன். வீக்கெண்ட் ஆனால் ரோஸ் மில்க் கொடுப்பேன். வீக் டேஸில் வந்து நார்மல் மில்க் வந்து எடுத்துப்பேன், டர்மரிக் அது மாதிரி போட்டு எடுத்துப்பேன். வீக்கெண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் சில்டாக கொடுப்பேன். நெக்ஸ்ட் என்னோட வீக் டேஸ் பிளான் வந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ டு டூ லிஸ்ட் போட்டிருந்தேன். இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த வீக் வந்து ரொம்ப ஒழுங்காக ப்ராப்பராக ப்ரொடக்டிவாக போகும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் ஒரு விஷயம் கிறிஷ்வாவை பற்றி என்னென்னா வந்து அவன் எப்போவுமே தனியாக விளையாடவே மாட்டான், எப்போவுமே யாராச்சும் கூட இருக்கணும்னு நினைப்பான். கண்டிப்பாக நான் இருக்கணும், நான் எங்கே போனாலும் அங்கே பின்னாடியே வந்துடுவான். அதுதான் கிறிஷ்வாவோட வேலை. அதை நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல, ஃபோர்ஸ் பண்ணாலும் கஷ்டமாக இருக்குது. சேம் ஹேபிட் ஸ்கூல்லையும் வந்து இது பண்ணுறான். ஏன்னா யாராச்சும் விளையாட வரலன்னா அவன் கூட எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதுக்காகவே அதை சேஞ்ச் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்கள் யாருக்காவது ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ட்ரை க்ளோத்ஸ் வந்து ஹேங் பண்ணிகிட்டு இருக்கோம், அங்கேயே மடித்து நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இன்னும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்ன்றதுக்காக. இப்போது வெயில் அடிக்கிறதுனால 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து துணிலாம் காய்ஞ்சிருது. இது மாதிரி பெங்களூரில் இருந்ததே கிடையாது. அண்ட் நிறைய வாட்டர் ப்ராப்ளம், எங்கே திரும்பினாலும் அதை பற்றி தான் பேச்சு. பிகாஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு, எக்ஸ்பெக்டட் தான் பெங்களூரில். ஸோ நம்ம தான் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், வாட்டர் வந்து சேவ் பண்ணணும், கிட்ஸுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். பட் அட் த சேம் டைம் கிட்ஸுக்கு வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம்ஸ்லாம் வந்து வாட்டர் கேம்ஸ் தான். அவங்கள கண்டிப்பாக வாட்டரில் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுற டைம் வந்து இதுதான் கரெக்டான டைம். ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணாமல், வாட்டரும் வேஸ்ட் பண்ணாமல், ஸோ ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம தான் வந்து பார்த்து இந்த சம்மரை வந்து ஓட்டணும். தென் அன்றைக்கி எங்கள் 3 பேரோட ஃபேவரட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் வந்து போகணும் பிளான் பண்ணிட்டு இருந்த இடம். ஸோ வந்து கிளம்பிட்டோம். ஹலோ, இந்த டிராஃபிக் நம்மளுக்கு தேவையா? தேவைதான். பயங்கர டிராஃபிக். ஆக்சுவலி கூகுள் அக்கா வந்து தப்பான ரூட்டை சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் மாட்டுற மாதிரி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே, நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்து ரொம்ப பொறுமையாக ஜாலியாக ஹாப்பியாக பண்ணிட்டு வந்தோம். எங்கே போகணும், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ப்ளீஸ் டூ ஃபாலோ. அண்ட் ரிட்டர்ன் வரும்போது வெளியிலேயே பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம எங்கே போயிட்டு வரோம்? ஷாப்பிங். நல்லா ஷாப்பிங் பண்ணீங்களா? நிறைய பண்ணீங்களா? பிடிச்சதெல்லாம் வாங்கினீங்களா? என்னது? வாவ், சூப்பர்மேன் வாங்கிட்டீங்க. வாவ். ஸோ வீட்டுக்கு போயிட்டு எதுவும் சமைக்க முடியாது, சமைக்கிற எனர்ஜியும் இல்லை. அங்கே வந்து ஷாப்பிங் பண்ண இடத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டதுனால எங்களுக்கு அவ்வளோ பசிக்கவும் இல்லை. ஸோ இங்கே வீட்டு பக்கத்தில் வந்து ஹங்க்ரி ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ட்ரக் இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஏதாவது ஸ்டார்டர் மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் க்ளோசிங் டைம், ஸோ எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ எங்களோட டே இப்படி தான் போச்சு இன்னைக்கு. நிறைய மிக்சட் ஒர்க்ஸ், ரொம்ப சூப்பராக போச்சு. ஃபைனலி ஷாப்பிங் போனது இன்னும் ஹாப்பியாக இருந்தது. ஆஃப்டர் லாங் இயர்ஸ் அங்கே போகிறோம் ஷாப்பிங். கிறிஷ்வா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போனது இது மாதிரி ஒரு ஷாப்பிங், ஸ்ட்ரீட் ஷாப்பிங். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன் ஆஃப்டர் 4 years. எஸ். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அவனோட டாயை ஓப்பன் பண்ணி காமிச்சிடணும். எப்போவுமே எல்லா கிட்ஸும் வந்து சேம் தான். ஸோ எஸ், அவனோட டாய் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய டின்னர் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளான டின்னர் தான், அதுவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய சாட்டர்டே வெரி சிம்பிள் நார்மல் டே ரொட்டீன் இப்படி தான் சூப்பராக ஃபன்னாக போச்சு. ஆக்சுவலி ஷாப்பிங் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் 3 பேருமே. கிறிஷ்வாவும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண விட்டார். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணோம், அவனை வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணோன்றதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ எஸ், hope you all like the video. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரண்ஸ் டைரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.